गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பேன். ஆவக்காய் மாங்காய், ஆவக்காய் ஊறுகாய். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறேன், பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது ஆவக்காய் மாங்காய் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆவக்காய் மாங்காய் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருக்கேன். கடையில் இந்த மாதிரி வெட்டியே கொடுக்குறா. ஸோ அந்த மாதிரி வெட்டின மாங்காவே நான் ரெடிமேடாக வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ இது இந்த பாருங்க, இந்த மாதிரி நடுவில் இந்த கட்டையெல்லாம் இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இப்படியே வெட்டி கொடுப்பா. இதோட தான் நம்ம போடணும், அப்போ தான் இது கெடாது. ஸோ நான் இப்போ எவ்வளோ மாங்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த 3 கிலோவில் அவள் அந்த வெட்டி கொடுக்கறதுல அந்த நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாங்காய் விதை அந்த இதில் இருந்த கொஞ்சம் தோல்லாம் போக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அதுலேயே போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவில் 1/4 கிலோ கிட்ட அது போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இது அப்படின்னா, இந்த வெட்டி வாங்கிட்டு வந்ததை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக ஒரு துணி போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். ஆனால் இது வாஷ் பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஈரத்தன்மை போக நல்லா க்ளீனாக துடைக்கணும். இல்லை அப்படின்னா ஊறுகாய் போடும்பொழுது கெட்டு போயிடும். ஸோ அப்படி இல்லை, வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா நல்ல ஒரு வெள்ளை துண்டு, நல்லா துவைச்சி உணர்த்தின துண்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வராது நமக்கு. நல்லா வெயிலில் காய வச்சு ஒவ்வொரு காயாக எடுத்து பொறுமையாக தொடச்சி வச்சுக்கோங்க. துடைக்காமல் இது நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கைப்பட்டதுனால கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளீனாக தொடச்சிட்டு ஈரம் இல்லாதக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஊறுகாய் சூப்பராக வரும். ஸோ இந்த 3 கிலோவை நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது இந்த கப்பால் இது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்களேன், இது ஒரு குட்டி பேஷன். இதால் 6 கப்பு மாங்காய் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்த அந்த மெஷர்மெண்ட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, இதால் இப்போ எந்த கப்பால் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இந்த வெட்டினதை க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கப்போ பேசனோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதால் இப்போ 6 பங்கு அப்படின்னா அதே 6 பங்கு எல்லா இதுவும் போடணும் இதால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு 6 பங்கு மாங்காய் கிடச்சிருக்கு, நான் அளந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதால் 6 பங்கு. இதுக்கு இதால் 1 கப்பு கடுகு பொடி, 1 கப்பு கல் உப்பு, 1 கப்பு காரப்பொடி, 1 கப்பு நல்லெண்ணெய். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, அந்த 6 பங்கோட இந்த 4 பங்கு வந்துடும். மொத்தம் 6 + 4 10 பங்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு, குழப்பிக்கவே வேண்டாம். இந்த கப்பால் 6 கப்பு மாங்காய், அந்த 6 கப்பு மாங்காய்க்கு இதே கப்பாலேயே 1 கப்பு உப்பு, 1 கப்பு காரப்பொடி, 1 கப்பு கடுகு பொடி, 1 கப்பு நல்லெண்ணெய், ப்ளஸ் நம்ம கொஞ்சம் பச்சையாக வெந்தயம் சேர்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இந்த பொடி கலந்துக்க போகிறோம் ஊறுகாய் கலக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பேசனில் அளந்தோம் இல்லையா, இதே பேசன்லேயே 1 பங்கு கடுகு பொடி. கடுகு நம்ம பச்சையாக தான் அரைக்கணும். ஜஸ்ட்டு கடுகை ஃப்ரெஷ்ஷான கடுகாக வாங்கின்னு மிக்சியில் போட்டு சுற்றின்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன்னா லைட்டாக இல்லைனா வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துன்னு பொடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ் கடுகு லைட்டாக அந்த ஒரு மாதிரி சூடு காட்டுற மாதிரி லைட்டாக காமிச்சிட்டு பொடி பண்ணியிருக்கேன். வறுக்கெல்லாம் இல்லை, வறுக்கக்கூடாது, இதை அப்படியே பொடி பண்ணிட்டு இருக்கேன். இதில் அதே கப்பால் 1 கப்பு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்,
ஸோ கடுகு போட்ட அதே கப்பாலேயே 1 கப்பு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இப்போ அதே கப்பாலேயே 1 கப்பு கல் உப்பை பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டேன்னா கரையாது. ஸோ மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த உப்பு இதே கப்பால் 1 கப்பு அளந்ததை நான் பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வெந்தயம் போட்டுக்க போகிறோம். ஸோ வெந்தயம் வந்து எப்படின்னா இதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி பச்சையாக வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் 1 கப்பு வந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதையும் இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து மெயினாக இந்த காரம், கடுகு பொடி, அப்புறம் உப்பு இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பு. நல்லெண்ணெய் இந்த கப்பு அளவுக்கு கட்டாயம் இருக்கணும். இதை விட கூட இருந்தால் தப்பு இல்லை. இதை விட குறைச்சி விட்டோம் அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அந்த எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தால் சரி சமமாக எல்லாமே எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்று தான் சொல்லியிருக்கேன், நான் கூடலாம் சொல்லலை. ஸோ மறக்க மாட்டோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்க போகிறோம். ஸோ இதை விட ஜாஸ்தி இருந்தால் தப்பு இல்லை நல்லெண்ணெய். இதை விட கம்மியாக விட்டோம்னா ஊறுகாய் வந்து சரியாக வராது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி வந்து கலக்கிறதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க மாங்காய் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கலக்க முடியும். இது போட்டுன்ட்டு இந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம கலரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக தான் நம்ம இது போட முடியும். அப்போ தான் வந்து இந்த எல்லா மாங்காயிலையும் போய் அது நல்லா சேரும். இல்லை அப்படின்னா உப்பு உரப்பு வந்து சாரத்துக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த லேயர் போட்டு கலக்கணும். நெக்ஸ்ட் லேயர் அதையும் நான் அது மேலேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம், பேட்சாக. திரும்பவும் இந்த பண்ணி வச்சுருக்க கலந்து வச்சுருக்க பொடியில் கொஞ்சம் போடுறோம். ஸோ இந்த மாங்காய் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்களே வெட்டிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக முழுசாக வாங்கின்னு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அருவாளோ அருவாமனையோ கத்தியோ நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளால் வெட்டிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகாக முழுசாகவே வாஷ் பண்ணிவிட்டு நம்மளே இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பட் அந்த கட்டையோடு போட்டோன்னா தான் ஊறுகாய் கெடாதுன்னு சொல்லுவாள். அதனால் வெறும்ன மாங்காய் மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த கட்டையோடு சேர்த்து தான் வெட்டணும். அது சிரமங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நானே வெட்டி இது கடையிலேயே வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, இப்போ தெரியுமா உங்களுக்கு, தெரியறதா எப்படி வந்து ஃபுல்லாக கலந்துருக்கோன்னு. இப்போ திரும்ப அடுத்த லேயர் மாங்காய் போட்டுக்கிறோம். இது பார்க்கும்பொழுது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிடுத்து ஊறிடுது அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து அதில் இறங்கி சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுண்டா தப்பு இல்லை, வருஷத்துக்கும் கெடாது. ஸோ எண்ணெய் வந்து ஜாஸ்தி விட்டால் தப்பு இல்லை, அந்த அளவில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கணும். அதுக்கு மேலே விட்டாக்கா தப்பே கிடையாது. ஸோ வந்து ஆவக்காய் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். பேட்சாக கலரின்ட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம ஒரு பெரிய இதில் பீங்கான் ஜாடியிலையோ கல் ஜாடியிலையோ இந்த மாதிரி கெட்டு போகாமல் எடுத்து போட்டு வச்சுக்கணும். அது மாதிரி ஊறுகாயெல்லாம் வந்து குளிக்காமல் தொடவே கூடாது. கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் தொடணும். கையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸோ வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வருஷத்துக்கு நிச்சயமாக கெடாது. இந்த ஊறுகான்னு இல்லை, எந்த ஊறுகாயுமே கெடாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி ரொம்ப அடைச்சி வைக்கக்கூடாது. அப்பப்போ எடுத்து கலரி விடணும். அது மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது
சின்ன சின்ன பேட்சாக குட்டி குட்டியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். கைப்படாமல் கரண்டி போட்டு பொறுமையாக கலரி விட்டு எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு. ஸோ அந்த நாளெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சீசனில் கிடைக்கிற அந்த மாங்காயை அழகாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேட்சாக போட்டு வச்சுப்பா. அது வந்து ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் கெடாது. ஸோ அப்படி தான் அந்த நாளெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஈஸி தான், நம்ம வந்து கற்றுனோன்னா நம்மளே பண்ணலாம். ஸோ நம்மளா பண்ணுற பொருள் வந்து என்றைக்குமே கெடவும் கெடாது, உடம்புக்கும் முதல்ல உபத்திரவம் பண்ணாது. ஸோ இது கலரியாச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லா பேட்சையும் கலரிக்க போகிறேன். இப்போ அந்த பொடியும் மாங்காயும் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மாங்காயும் பொடியும் லேயராக போட்டு நான் சொன்ன மாதிரி கலந்து எடுத்துட்டாச்சு. பாருங்க, என்கிட்ட ஒரே பாத்திரமாக இல்லாததுனால நான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக கலந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இது என்ன ஆகிடும்னா, நம்ம இதை கையே விடாமல் ஒரே பாத்திரத்தில் போட்டோ இல்லை பேட்சாக இதே மாதிரி போட்டோ மூடி வச்சிடணும். இது டெய்லி காத்தால சாயங்காலம் 2 வேளையும் எடுத்து கைப்படாமல் அப்படியே குலுக்கி விடணும், இல்லைன்னா கரண்டி காம்பை வச்சு கலரி விடணும் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நல்லா கோட்டாக இருக்குன்னு. இதுவே எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிச்சிடும். மாங்காயில் இருக்கிற அந்த ஜலமும் நம்ம விட்டுருக்க நல்லெண்ணெயும் சேர்ந்து அந்த உப்பில் வந்து கரைஞ்சி அப்படியே எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் விட்டுண்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, அதாவது சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து கசக்கும். இந்த பச்சை வெந்தயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது. நான் ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம், ஊறட்டும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாம். அது அவளோட இஷ்டம். நான் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போட்டிருந்த ஆவக்காய் ஊறிடுது நல்லா. நான் ஒரு 4 நாள் அப்படியே விட்டுட்டேன். ஸோ காத்தாலையும் சாயங்காலமும் எடுத்து கலரி விட்டுருந்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு பாருங்க. வாவ், பாருங்க நம்ம போட்டிருந்த எண்ணெய் எல்லாமே எப்படி மேலே வந்திருக்குன்னு ஃபுல்லாக. நான் வேறு எதுவும் எந்த எண்ணெயும் எக்ஸ்ட்ராலாம் விடலை, ஆல்ரெடி அன்றைக்கி விட்டது தான். ஸோ நன்னாவே ஊறிண்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுறதுனால இது ஊறிடுதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து சுடுற சாதத்தில் இந்த ஆவக்காய் போட்டுண்டு நெய் விட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு கூட இந்த ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி. இதை ஜஸ்ட்டு கட் பண்ணி அந்த தொடச்சி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ஊறுகாய் போகிறது ரொம்பவே ஈஸி. நம்ம இது வந்து ஒரு வருஷத்துக்கும் கெட்டே போகாது கண்டிப்பாக. கைப்படாமல் அதே சமயம் குளிக்காமல் ஈரம் எதுவும் பற்றாமல் தொடாமல் இருந்தோன்னாலே நீ வந்து இது கெடாது. ஸோ அந்த நாளெல்லாம் இப்படி தான் போட்டு வச்சுப்பா ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா மழைக்காலம் வரும்பொழுது நமக்கு வந்து சம்டைம்ஸ் எது கிடைக்குமோ கிடைக்காதோ இந்த மாதிரி ஊறுகாய் அப்பலாம் வடான்லாம் தான் அந்த காலத்தில் போட்டு வச்சுட்டு இருந்தா. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.